ஏமா முன்னாடி அவன் பேர் வச்சுட்டோம். ஆரம்பம் தெரியாது. ஆனா எல்லாரும் வெளிப்படுத்தினாரு. சென்னையில் தான் இருந்தோம். அங்கே வேலூர் ஹாஸ்பிட்டல் ஜெபம் பண்ணார். டாக்டர் பிடிக்கப்பட்ட டேட்டு வேற. ஆனால் ஆண்டு பிடிக்கப்பட்ட டேட்டு வேற. வேலூர் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி இன்னும் 2 வாரத்தில் அவங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை இந்த வாரம் 2-3 நாள் பார்க்கலாம். அவருக்கு டேவிட் இளவரசன் பிறகு முன்னாடி வைக்கப்பட்ட பேர் கொஞ்சம் வாம மாற்றி டேவிட் இளவரசன். அந்த இளவரசன்ன்றது நிறைய பேர் இருக்குது. அந்த இளவரசன் என்ன பண்ணலாம், பிரின்ஸ் வைக்கலாம் சொல்லிட்டு டேவிட் பிரின்ஸ் வச்சார். அதுதான் முன்னாடி. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் பைபிள் கிடைச்சிருப்பாரு. 7 பிள்ளைகளுக்கு போகிறார். எனக்கும் என் பையனுக்கு பேர் முன்னாடியே பேர் வச்சு நாங்கள் கொடுத்தாரு. 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் சொல்றேன். என் பையனை கேட்கணும்னா 30 வயசு எவ்வளோ ஆசை போகும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு போனதும் நான் என்ன பண்ணுறது, ஞானஸ்தானம் ஃபஸ்ட்டு எடுத்துறோமா அப்படின்னா, ஐயா சாமி ஃபஸ்ட் வந்து ஜோம் போய்க்கிறது ஞானஸ்தானம் இன்னும் ஃபஸ்ட் எடுத்துதான் இருக்கணும். அவங்க கொஞ்சம் வெக்கப்பட்டோம். சாட்சி சொல்லுவாங்க. பாஸ்டர் இடையில வந்து சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சி அவன் சொல்றதுக்கு அசிங்கப்பட்டு அந்த சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லி அவன் அந்த ஞானத்தில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆம்பூர் போனேன். ஆம்பூரில் பீட் பாஸ்டர் பார்த்து பேசணும். அவரை பார்த்து பேசி அப்போ என் பையன் ஒயிட் ட்ரெஸ், ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட் எடுத்துருக்கேன். இன்னும் அவன் மாட்டு வசதி எடுத்து பேக் எடுத்துன்னு வண்டியை வாங்கி அது அந்த மாதிரி வண்டியாக எடுத்துன்னு புது வண்டி எடுத்துன்னு நாங்கள் ஆம்பூர் போனோம். ஞானஸ்தானம் எடுத்து அது அவனுக்கு உற்சாகத்தில் வந்து அவன் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் சொன்னான். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆசை சொல்லணும். ஞானஸ்தானம் எடுப்போம். அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் லாங் சுற்றிட்டு கடைசியாக அதுக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னது அப்படியே வேலை நாய்க்கு எடுத்துட்டு என்ன பண்ணலாம் முடியாது அப்படி திரும்ப சொல்லு. அவர் பயன்படுத்திக்கிறார். ஆனால் கொஞ்சம் மண்ணு திரும்பி உங்கள்கிட்ட வராது, ஞானஸ்தானம் வராது, திரும்பி வரும்போது பாவமொழி கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், பாஸ்போர்ட் உடனே சொல்லுறேன். ராஜா நம்ம போகும்போது கேட்கும்போது, ஐயா நீ சொல்லிட்ட சத்தியத்தை கேட்டேன், இப்போ தண்ணி எடுத்துக்குமா அப்படின்னு கேட்கும்போது உடனே போகிற வழியிலே அப்படின்னு ஞானஸ்தானம் போகிறேன். அதை தேவைமா ஞானஸ்தானம் பண்ணி ஞானஸ்தானம் பரவத்துக்கு போகிறது ஒரு விசா, ஒரு டிக்கெட். அந்த 5 டிக்கெட் அவங்க சாணம் இருந்தான்னு சொல்ல அவர் நல்ல மனசு அவருக்குள்ள நான் சிலுக்கணும்னு ஒரு உற்சாகம் வந்துருச்சு அவனுக்கு. இயேசு சிலுவையில் சிலுக்கும் போது 2 பக்கத்தில் ஒரு 2 சிலுவை பாவிகள் இருந்தாங்க. அவன் சொன்னான், ஏசப்பா என்ன பரவாயில்ல நினைச்சுப்பான்னு சொன்னான். அப்போ ஆந்திரா அப்படியே ஒரு பேர் கொடுத்த நீ என்ன பண்ணுவேன் பரதேசி அவங்க கூட இருக்கு. அதுபோல ஹாஸ்பிட்டல் சார் முன்னாடி சொல்லுவாங்க ஞானஸ்தானத்தில் வந்து நான் வராமல் சாப்பிடுவேன். வர வரைக்கும் காத்திருப்போம். இன்னும் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. நான் வரலன்னு சொன்ன பிறகு அது அப்போதான் நம்ம வச்சுனமா நான் சாப்பாடு வேலையில் அந்த வச்சுருவாங்க சாப்பிடுவான். அவன் நான் வருவேன்னு சொல்லி பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அவனை பார்த்துட்டான். வீட்டுக்கு வரத அவன் பார்ப்போம். அப்படியே அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் உட்காருவான். திரும்பி பார்ப்பேன். அவன் வீட்டில் படுத்துருப்பான். அவனுக்கு பார்ப்பேன். கொஞ்ச நேரம் அவன் திரும்பி பார்ப்பேன். பார்த்தோன்னே என்ன பண்ண பார்த்துட்டு நான் அவனுதான் பார்ப்பேன். டிவி பார்க்க இது வரைக்கும் டிவி எடுத்தாங்க போட்டதே இருக்குது. பார்த்து அவன் தான் டிவி போடுவான். அவனுக்கு டிவி தான் டிவி வாங்கிடுவான். நான் அவனுக்கு தெரியாது. அப்போ அவனுக்கு என்னன்னா பழைய படம் டிவி போடுவான். அப்பா பிள்ளை படமாக பார்த்து நான் பார்த்தேன்னு சொல்லி அவன் போடுவான். கண் மூடுனா டிவி பார்ப்பான். கண் மூடிட்டே நல்லா டிவி ஆஃப் பண்ணிடுவான்.
திரும்ப கண்ணு திறந்தனா எப்போ விட்டாலும் அது கூட அது இந்த மரணம் என்னன்னாக்கா எல்லாருக்கும் என்னன்னாக்கா அப்பாவை தான் அப்படிங்கிற அந்த பாக்கியம் அதான் நல்ல கரெக்ட். எனக்கு அந்த பாக்கி என் புள்ள நான் சர்ச்சில் போய் ஒரு பாட்டு போடுவேன். பாட்டு போகிறதுக்கு முன்னாடி பையன் நல்லா கீபோர்டு வாசிக்கிறான். பாட்டு கீபோர்டு வாசிக்கிறான், பாட்டும் பாடிக்கிறான். அவன் போகும்போது ஒன்று சொன்னான். போகும்போது சண்டே ஆனதா காணி பாட்டு பார்த்துருக்கேன். நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் பாடுவேன். அது அவன் சொல்லுவான், ரொம்ப பாடுறான் பாட்டு பாட்டு பாடு. ஆனால் பையன் நீ பாட்டு படிச்சாரு அவனுக்கு ராகம் நல்லா பாடுவான். நல்லா கடைசியில் பாட்டு பாடும்போது ரெடி பாடுறேன். ஃபர்ஸ்ட் பாடும்போது இந்த அம்மா உங்கள் வீடு போகிறான், அவனை நிற்கிறான், பாட்டு கேட்கறான். கேட்டு ரெண்டு முறை மூணாம் முறை இல்லைப்பா வாய் ஒதுக்கு போகிறோம். நாலாவது பாட்டு அதெல்லாம் கேப்பா போசணும். இந்த மாதிரி சர்ச்சை விட்டுட்டு நான் நேரம் ஒன்று சர்ச்சுக்கு போக வேண்டியது. நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். கடைசியில் அது வீட்டுக்கு வந்து பார்த்து ஒரு அவனுக்கு அந்த பாட்டு பாடுறேன். ஒப்பில்லாத இன்பம் எங்க அப்பா